Yeah. வெல்கம் டு ரேபிட் மைஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் B.Ed ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாம்ஸ் எப்பொழுது வரும், அதே போல் ஹாலிடேஸ் வருமா, ஸோ அதே போல் இதற்கிடையில் பார்த்திங்கன்னா ஸ்வயம் கோர்ஸ் எக்ஸாமினேஷனும் வருது, யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் எப்போ வரும், கம்பைண்டாக வருமா, இல்லை எந்த எக்ஸாம்ஸுக்கு வந்து படிக்கலாம், ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ B.Ed ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா B.Ed செகண்ட் இயரில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஸ்வயம் கோர்ஸுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸ்வயம் கோர்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா 25-26 February 2023 வந்து சொல்லியிருக்காங்க. 25-26 February மந்தில். அதே போல் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன், ஸோ யூஜிசி நடத்தக்கூடிய அந்த உதவி பேராசிரியர்கள் மற்றும் JRF இந்த கேண்டிடேட்ஸுக்கான எக்ஸாமினேஷனும் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் February 21 to March 10 வரலாம் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு மேலேயுமே இந்த எக்ஸாமினேஷன்றது நடக்குது. February 21 March 10 வரலாம் நடக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 2 to 3 weeks வந்து நடக்க போகுது கண்டினியூஸாக. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் B.Edல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே பார்த்திங்கன்னா இந்த ஸ்வயம் B.Ed எக்ஸாமும் நம்ம படிக்கணும், அதே போல் நெட் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி ஸ்வயம் கோர்ஸுக்குமே ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல்ரெடி நம்மளுக்கு February 25-26 ஸ்வயம் கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே போல் 21 இந்த யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் நடக்கும்ன்றதுமே தெரிவிச்சிருக்கிறதால நீங்கள் B.Ed படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கட்டாயமாக வந்து எதுக்கு நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணுன்னா B.Ed எக்ஸாமினேஷன் தான். ஏன்னா நீங்கள் வந்து செகண்ட் இயரில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்வயம் கோர்ஸை சப்மிட் பண்ணால் தான் நமக்கு சர்டிஃபிகேட்டு B.Edக்கு வந்து கிடைக்கும். அதே போல் நம்ம B.Ed எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணால் தான் நம்ம இது ஒரு குவாலிஃபிகேஷனாக நம்ம ஸ்கூல்ஸில் காலேஜஸில் காமிக்க முடியும். ஸோ அதில் நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து B.Ed எக்ஸாமுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. B.Ed எக்ஸாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஸ்வயம் கோர்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அதே போல் நமக்கு பார்த்திங்கன்னா B.Ed எக்ஸாமினேஷன் ஸ்வயம் கோர்ஸு தான் இம்பார்ட்டண்ட்டு. இது ரெண்டுமே சேம் டேட்டில் வராது, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸ்வயம் கோர்ஸுக்கான எக்ஸாமினேஷன் டேட்டு சொல்லிட்டதால் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா இந்த தேதிகளில் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஷெடியூல்ன்றது பண்ணுவாங்க. அதால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையில் February மந்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா இந்த கமிஷன் B.Ed செகண்ட் இயரை பொறுத்தவரையில் கமிஷன் நீங்கள் எழுத போகிறீங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்றது இருக்குது. அதே போல் B.Ed ஃபஸ்ட் இயருக்குமே எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப்டர் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உடனே நடத்தப்படும்ன்றது தெரிவிச்சிருக்கிறதால B.Ed ஃபஸ்ட் இயருக்குமே February மந்தில் எக்ஸாமினேஷன் இருக்குவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதால் லீவ்ஸுக்கு ஹாலிடேஸ் வருமானு பார்த்திங்கன்னா கட்டாயமாக ஹாலிடேஸ்ன்றது இருக்காது, கண்டினியூஸாக தான் இருக்கும். உங்களுக்கு 5 சப்ஜெக்ட்ஸு தான் இருக்கும். B.Ed ஃபஸ்ட் இயராக இருந்தால் சரி, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே மேபி அந்த இடத்துல தான் உங்களுக்கு லீவ்ஸ் ஹாலிடேஸ் வரும். B.Ed செகண்ட் இயரை பொறுத்தவரை கமிஷன் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அதுவும் 2 days தான். அது கமிஷனாக இருந்தால் 2 days தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ், அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். அதால் உங்களுக்கு February மந்தில் எப்போ வேணால் நடத்தலாம். இந்த 25-26 தவிர இந்த ஸ்வயம் கோர்ஸ் எக்ஸாமினேஷன்றது சாட்டர்டே சண்டேயில் தான் வருது. அதால் அதுவுமே பிரச்சனை கிடையாது. கமிஷன் நடத்துறதுன்றது உங்களுக்கு 2 days, எனி 2 daysல எப்போ வேணாலும் கண்டக்ட் பண்ணலாம். B.Edஐ பொறுத்தவரையில் உங்களுக்கு February மந்தில் அதே போல் டேஸ் வந்து நிறைய இருக்குது. அதால் உங்களுக்கு எப்போ வேணாலும் இந்த எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதற்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில். ஸோ அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் எல்லாமே கிளாஷ் ஆகாமன்னா ஆகாது. பட் நீங்கள் எதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. B.Ed செகண்ட் இயர் வந்து B.Ed எக்ஸாமினேஷனுக்கும் கமிஷனுக்கும் அதே போல் ஸ்வயம் கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போல் B.Ed ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஹாலிடேஸ் வந்து இன் பிட்வீன் ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு 1 day தான் ஹாலிடேஸ் வரும். அதால் நீங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸாமினேஷனுக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.